நிமிஷத்துக்கு ராணா உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண போறாரு. ஸோ நீங்க என்ன கேட்டாலும் பண்ணுவேன், சரிங்களா? பார்க்கலாமா? ரெடி? ராணா சார் ரெடி, ரோலிங் ஆக்ஷன் சார். இந்த ஸ்டேஜ்ல நான் நிக்கிறேன், நீங்க மட்டும் தான் காரணம். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் மட்டும் தான் இந்த ஸ்டேஜ்ல நான் நிக்கிறதுக்கு காரணம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இந்த கை தட்டலும் இந்த கூச்சலும் தான் வந்து நான் இங்க நிக்க வச்சிருக்கேன். அண்ட் அது எப்பவுமே மறக்க மாட்டோம் நம்ம. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம உங்களோட மேனேஜ்மெண்ட் டீம்லாம் இருக்காங்களே, பெர்மிஷன் வாங்கி என்ன இங்கே வர வச்சதுக்கு மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நம்ம காலேஜ் அண்ணா ஆதர்ஷ் ஸ்கூலில் வந்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு வைப்பு, சூப்பரான ஒரு வைப்பாக இருந்துச்சு. ஸோ உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுச்சு, உங்களெல்லாம் பார்த்தோன்னே ஒன்று சொல்லணும். நீங்களாம் வந்து ஒரு தேவதைகள்லாம் எனக்கு தோணுச்சு. எனக்கு தேவதைகள்லாம் எப்படி இந்த வானத்திலிருந்து பூமிக்கு வந்த தேவதைகள், நீங்களாம் பூமியிலிருந்து வானத்துக்கு பறக்க போற தேவதைகள். நீங்க எல்லாருமே உங்களோட ரெக்கைகள் தான் உங்களோட எஜுகேஷன் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஒர்க்கு. ஸோ இது எல்லாமே ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் காம்படிஷனு. ஸோ பார்த்துக்கோங்க, வேறு யாருமே கிடையாது, வேறு யாரோட கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களை. அண்டு உங்கள் ரெக்கைகள்லாம் நீங்கள் தான் உருவாக்கணும். ஸோ அதுக்கு தான் உங்கள் காலேஜ் எல்லாமே டிபார்ட்மெண்ட்டில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தேவதைக்கும் ஒரு படி மேலே. உங்களை எது கூட கம்பேர் பண்ண நினச்சேன்னா வந்து நீங்களாம் தங்கங்க, ரொம்ப தங்கமான ஒரு மனுஷங்க. நீங்களா தங்கம்னா வந்து இந்த காலையில் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது விலை ஏறி இறங்கி அந்த மாதிரி தங்கம்லாம் இல்லை. உங்களோட தகுதியை நீங்கள் தான் டிசைட் பண்ணுற ஒரு தங்கமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களோட தங்கம் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட எஜுகேஷன், உங்களோட அறிவு தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு இது ஏழை பணக்காரெல்லாம் இருக்காது, அது எல்லாருக்கிட்டையும் பொதுவாக இருக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டே இருங்க. ப்ளஸ் தங்கம் தாண்டி உங்களை கூட வேற கூட கம்பேர் பண்ணால் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃப்ளவர்ஸாக தெரியுது. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்னால் எப்படின்னா உங்களோட நறுமணத்தை நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணுற ஒரு பூக்கள் நீங்கள். அண்ட் ஹேண்டா ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சுன்னு ஒரு மாதம் மட்டும் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, சரியாயிடும். அண்ட் வரமா உள்ள வரமா கேட்டாங்க, இது ஸ்கிரிப்டர் தானே உங்கள் ஹேண்ட்லாம் சரி, எதுவுமே அடிலாம் படலாம் அப்படிலாம் கேட்டாங்க. உண்மையிலே அடிபட்டுச்சுங்க. 2 months வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட் மட்டும் பண்ணாமல். ஸோ இன்னும் ஒரு மாதத்துக்கு சரியாயிடும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கேட்டதுக்கலாம் நீங்கள். சரி, ஓகே, அவர் பேசி முடிச்சிட்டாரு, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? ஓகே, ராணவ் கிட்ட ஒரு 3 கேள்வி நீ குரூப்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் கேட்கலாம். அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. 3 கேள்வி தான், சரிங்களா? 3 கொஸ்டின்ஸ், அது பெஸ்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, யாராச்சும் கேட்கறதா இருந்தா கேட்கலாம். யாராச்சும் ஒருத்தர் ப்ளீஸ் கம். Hi sir. Hello. First of all, I love you. Thank you. நான் உங்களோட பெரிய பிக் ஃபேன் சார். பிக் பாஸ் நான் பார்த்ததே கிடையாது, ராணாக்காக மட்டும் தான் பார்த்திருக்கேன். சார் என்ன ஃபீலிங் சார்? நெக்ஸ்ட் என்ன ஃபிலிமா? போயிட்டு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன் நான். ஸோ அவர் தான் மியூசிக்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் இன்னும் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ரிலீஸ் டேட் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ஓகே சார். நீங்கள் சிங்கிளா கமிட்டடா சார்? சிங்கிள் தான், அதெல்லாம் பக்கா சிங்கிள் தான். சரி சரி, சார் ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண சொல்லலாமா? ஓகே, உங்க சார் டான்ஸ்க்கு ஸ்டூடண்ட் ஜாயின் பண்ண முடியாது, ரேம்ப் பண்ணலாம் நீங்க. Proper rap, sir. Thank you so much, sir, for gracing our occasion. Please, slow down.